நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத, பிரபலமாகாத, வெளிவராத, பெரிதும் பேசப்படாத ஏகப்பட்ட தகவல்களை இந்த சீரீஸ்ல நாம பார்க்க போறோம். அந்த வகையில முதலில் நாம பார்க்க போற கிரகம் வீனஸ். தமிழ்ல இந்த கிரகத்தை நாம வெள்ளின்னு சொல்லுவோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேங்கை, தமிழ் பேங்கை. கணக்கிட முடியாத பறந்து விரிந்திருக்க இந்த அண்டத்துல நம்ம சூரிய குடும்பம் ஒரு துகள் அளவுக்கு கூட பெருசு கிடையாது. சூரியனை மையமாக வச்சு இயங்குற நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க இரண்டாவது கிரகம் தான் இந்த வீனஸ். இந்த சூரிய குடும்பம் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உண்டானதுன்னு வழக்கமாக அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. பட் 100% இது அசம்ஷன் தான். யாருக்குமே இந்த சூரிய குடும்பம் எப்போ உருவாச்சுன்னு 100% ஆதாரத்தோடு தெரியவே தெரியாது. அதுலேயும் எல்லா கிரகங்களும் ஒரே நேரத்தில் உருவாச்சுன்னு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இப்போ வரைக்குமே சொல்லிட்டு வராங்க. அதுதான் நாமளும் படிச்சுட்டு வரோம். இதில் மிகப்பெரிய பொய் என்னன்னா, வீனஸும் எர்த்தும் ட்வின் பிளானட்ஸ்னு சொன்னது தான். அதுலேயும் ட்வின் சிஸ்டர்ஸ்னு வேற சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் உருவானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வீனஸ் சமீபத்தில் உருவான கிரகம். மெர்க்குரியில் நிலா கிடையாது, வீனஸில் நிலா கிடையாது, பூமிக்கு ஒரு நிலா, மார்ஸ்க்கு 2 நிலா. அதுவும் நிலா மாதிரி இருக்காது, பெரிய பாறை மாதிரி தான் இருக்கும். ஜூபிட்டருக்கு 11 நிலா, சேட்டனுக்கு 9 நிலா, யுரேனஸ்க்கு 5 நிலா, நெப்டியூனுக்கு 1 நிலா, ப்ளூட்டோக்கு நிலாவே கிடையாது. பூமிக்கு நிலா தன்னுடைய ஒரு பக்கத்தை மட்டும் எப்படி காட்டுதோ அதே மாதிரி தான் மெர்க்குரி தன்னுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே சூரியனுக்கு காட்டுது. பூமியில ஒரு நாள் 24 மணி நேரம், மார்ஸ்ல ஒரு நாள் 24 மணி நேரம் 37 நிமிடம். ஆனா இந்த 2 கிரகத்தை விட பல மடங்கு பெருசா இருக்க ஜூபிட்டர்ல ஒரு நாள் என்பது 9 மணி நேரம் 50 - 56 நிமிடங்களாம். இது எப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கே தலை சுத்திரும். எப்படி பூமியை விட மார்ஸை விட பெருசா இருக்க ஒரு கிரகம் ஒரு நாளை 10 மணி நேரத்துக்குள்ள சுத்தி முடிக்குது. இதுல இருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, பூமியில் இருக்கும் விதிகள் தான் இந்த அண்டம் முழுவதும் மாறாமல் இருக்குன்னு நம்புறது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு நமக்கு தெள்ள தெளிவா தெரிய வரும். சூரிய குடும்பத்தின் கிரகங்கள் பற்றிய பல தியரிஸ் உருவானது நியூட்டனுடைய கிராவிடேஷனல் தியரி மூலமா தான். அதாவது சூரியனோட புவியீர்ப்பு விசையால தான் இந்த கிரகங்கள் ஈர்க்கப்பட்டு இப்ப இருக்க இடத்துல ஒரே நிலையில் சூரியனை சுற்றி வர வைக்குதுன்னு நியூட்டன் சொன்னாரு. ஆனா அவர் எப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் சூரியனால் ஈர்க்கப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை. இவருக்கு அடுத்து வந்த யாராலையுமே இந்த சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னு 100% உறுதியா சொல்லவே முடியல. இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டு வந்த அத்தனையும் அசம்ஷன், கற்பனை கதைகள் மட்டும்தான். The theory of the origins of the planetary system 19th centuryல ஸ்வெடன்பர்க், இமானுவேல் கென்ட் என்ற பலரால பேசப்பட்டுச்சு. அதுவும் தத்துவார்த்த ரீதியாக. அதை சயின்டிபிக் டேர்ம்குள்ள கொண்டு வந்தது லாப்லாஸ். இவர் ஒரு பிரெஞ்சு மேத்தமேட்டிஷியன். இவருடைய தியரியை லாப்லாஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த தியரி மூலமா அவர் சோலார் சிஸ்டம் உருவாக்கத்தை பற்றி விளக்க நினைச்சாரு. ஆனா இவருடைய தியரி போதுமான விளக்கத்தை தரவில்லைன்னு சயின்டிபிக் கம்யூனிட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தியரி மட்டும் இல்ல, சோலார் சிஸ்டம் உருவாக்கம் சம்பந்தமான எந்த தியரியுமே எப்படி நம் சூரிய குடும்பம் உருவாச்சுன்னு 100% தவறில்லாத விளக்கத்தை தரவே முடியல. ஜூபிட்டருடைய பல நிலவுகள் கிளாக் வைஸ்ல சுழலுது, நெப்டியூனுடைய ஒரு நிலவு கிளாக் வைஸ்ல சுழலுது, சேட்டனுடைய 9 நிலவுகளில் ஒரு நிலவு கிளாக் வைஸ்ல சுழலுது. எந்த தியரியாலையும் விளக்கம் தர முடியாத பல விஷயங்களில், பல மர்மங்களில் இதுவும் ஒண்ணு. கார்ல் சேகன் போன்ற அதிமேதாவி அரைவேக்காடுகளால் நிரம்பியதுதான் இன்றைய சயின்டிபிக் கம்யூனிட்டி. ஏன்னா இவர் மாதிரியான ஆட்கள் அறிவியலுக்கு எல்லாம் தெரியும், அறிவியலாளர்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா கேள்விகளுக்கும் அறிவியல் பதில் தந்துடுச்சுன்ற ஒரு எண்ணத்திலேயே இன்னை வரைக்குமே சுத்திட்டு இருக்காங்க. கார்ல் சேகன் செத்து போயிட்டாரு, அவரை தாண்டி அவர் பின்னாடி வந்த அவருடைய அடிப்போடுகள் எல்லாருமே இப்படிதான் சொல்லிட்டு சுத்துறாங்க. ஆனா இவர்களையும் தாண்டி உண்மையான பல அறிவியலாளர்கள் எக்ஸாக்டா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. அது என்னன்னா, அறிவியலுக்கு எல்லை உண்டு, அறிவியலாளர்களுக்கு எல்லாம் தெரியாதுன்ற விஷயத்தை. ஃபிட்ஸ் கான் என்பவர் தியரி ஆஃப் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் பற்றி அறிவியலாளர்கள் சொல்லும் அத்தனையும் ஸ்பெகுலேட்டிவ், அதாவது ஊகம்னு சொல்றாரு. ஆலன் நோர்ஸ் என்பவர் இந்த அண்டமும் கிரகங்களும் உருவானது பற்றி கூறும் அனைத்து கோட்பாடுகளும் முழுமையான பதிலை தரவே இல்லைன்னு சொல்றாரு. ஏன் கார்ல் சேகனே அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கிற அடியாளாக மாறுவதற்கு முன்பு இவரே இந்த அண்டமும் கிரகங்களும் எப்படி உருவாகியதென்ற கேள்வி இன்று வரை பதிலளிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்ச வருஷம் கழிச்சு அவர் இந்த பேச்சை அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஜூபிட்டர் கிரகத்திலிருந்து எஜெக்ட் ஆன காமெட் தான் இப்ப நாம பார்க்குற வீனஸ்னு சொன்னா நிறைய பேரால நம்ப முடியாது. பட் அதுதான் உண்மை. கார்ல் சேகன் ஜூபிட்டர் என்ற கேஸ் பிளானட்டிலிருந்து இன்னொரு பிளானட் உருவாக வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அப்படி ஜூபிட்டர்ல இருந்து ஒரு கிரகம் எஜெக்ட் ஆகி இருந்தா அந்த நேரத்துல உண்டான வெப்பம்
இன்றளவும் அப்படியே இருக்கும்னு சொன்னாரு. இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1950களில் நம்முடைய சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ் பத்தி எதுவுமே யாருக்குமே தெரியாது. 1950லிருந்து யுஎஸ் ஜூபிட்டர் கிரகத்துக்கு 6 ப்ரோப்ஸ் அனுப்புனதாக சொல்லப்படுது. அந்த 6 ப்ரோப்ஸும் ஜூபிட்டர் பத்தி நிறைய தகவல்களை நமக்கு தந்திருக்கு. அதன் மூலமா நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, ஜூபிட்டர் கிரகத்துல வீனஸ் போன்ற கிரகத்தை உருவாக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு அறிவியலாளர்களே ஏத்துக்கிட்டாங்க. கிரேக்க கதைகளின்படி வீனஸ் என்ற அத்தினாவை ஜியோஸ் என்ற ஜூபிட்டர் மேத்திஸ் என்ற பெண்ணோடு இணைந்து உருவாக்கிய பின் ஜூபிட்டர் கிரகத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்னு கிரேக்க கதை சொல்லுது. இந்த கதையை 2010 வரைக்கும் மித்துன்னு அறிவியல் உலகத்துல நினைச்சாங்க. ஏன் இப்பவும் இதை மித்துன்னு தான் சயின்டிபிக் கம்யூனிட்டி மறைச்சிட்டு வராங்க. ஆனா 2010ஆம் ஆண்டு நியூ சயின்டிஸ்ட் மேகசின்ல சயின்ஸ் ரிப்போர்ட்டர் டேவிட் ஷிகா இந்த கிரேக்க கதை ஜூபிட்டர் கிரகம் பற்றிய அம்சங்களையே வெளிப்படுத்துகிறது, இதனால் இது புராண கதை அல்ல, மாறாக அறிவியல் ரீதியான மிஸ்ட்ரின்னு சொல்றாரு. ஜூபிட்டரிலிருந்து இதுவரை சிறிய அளவிலான 1600 காமெட்ஸ் வெளியேறி இருப்பதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் மாயன் ரெக்கார்டில் அவங்க கடவுளான கோச்செங்கோன் சூரியனை தொடர்ந்து 4 நாட்கள் தாக்கினாராம். இதன் விளைவா சூரியன் 4 நாட்கள் பூமிக்கு வெளிச்சம் தராம போயிடுச்சான். அதனால பூமியில் வெளிச்சம் இல்லாத காரணத்தால பல பேர் இறந்து போனாங்களாம். இதுக்கப்புறம் சூரியனை தாக்கிய கோச்செங்கோன் சாந்தமாகி ஒரு நட்சத்திரமா சூரியன் பக்கத்திலேயே அமர்ந்தாராம். அந்த நட்சத்திரம் தான் இப்ப நாம பார்க்குற வீனஸ். கோச்செங்கோன் என்ற கடவுளை மாயன்ஸ் அண்ட் ஆஸ்டெக்ஸ் வீனஸ் கிரகமாக கருதுவதன் காரணம் இதுதான். இன்னும் சொல்ல போனா ஏன்ஷியன்ட் அப்பாகலிப்ஸ்லயும் குமரிக்கண்டம் வீடியோஸ்லயும் நான் மாயன் கடவுளான கோச்செங்கோனை வீனஸோட ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பேன். அதனுடைய காரணம் என்னன்னு டீட்டெயில தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வீடியோஸை பாருங்க. இப்ப நான் சொன்னது புராண கதையோ கற்பனை கதையோ கிடையவே கிடையாது. இது அண்டத்தில் நடந்த பிரம்மாண்டமான நிகழ்வை நாம புரிஞ்சுக்க கூடிய விதமா கதை வடிவில் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த புதிய கிரகமான வீனஸ் உருவான கதையை பற்றி எகிப்தியர்கள், யூதர்கள், ரோமர்கள், சீனர்கள், ஆப்பிரிக்கர்கள்னு எல்லா நாகரிகங்களும் இந்த கதையை குறிப்பிட்டிருக்காங்க. வீனஸ் என்ற கிரகம் சமீபத்தில் தான் உருவானதுன்னு நிரூபிக்க இன்னொரு விஷயமும் இருக்கு. பாபிலோனியர்கள் மற்றும் நம் முன்னோர்கள் கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மெர்க்குரி, எர்த், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் என்ற 4 கிரகங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க. கிமு 3500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வீனஸ், அதாவது வெள்ளி என்ற புது கிரகத்தை மார்னிங் ஸ்டார்னு 5வது கிரகமா சேர்த்திருக்காங்க. அதனால தான் வீனஸ் கிரகத்தை விடிவெள்ளி, அதிகாலையில் தோன்றும் வெள்ளின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இங்க நிறைய பேர் இதை உண்மை இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா வீனஸ்க்கு முன்பிற்கும் சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெர்க்குரி, எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மெர்க்குரிக்கு அடுத்து இப்ப இருக்க வீனஸ் கிரகம் அந்த காலத்துல இருந்திருந்தா அதை சேர்த்து சொல்லாம விட்டுருப்பாங்களா? ஏன் சொல்லாம விட்டாங்கன்னு யோசிங்க. மறுபடியும் ஏன் 4 கிரகத்திலிருந்து வீனஸ் என்ற புது கிரகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்கன்னு யோசிச்சாலே வீனஸ் சமீபத்தில் உண்டானதுன்னு தெளிவா புரிய வரும். பழங்கால அறிவாளியும் தத்துவவாதியுமான டெமோக்ரட்டிஸை நவீன அறிவியலாளர்கள் கிரகங்களின் அறிவியல் பற்றி தெரியாதவர்னு இன்னை வரைக்கும் அவரை திட்டுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் மாடர்ன் சயின்டிஸ்ட்டை விட டெமோக்ரட்டிஸ்க்கு வீனஸை பற்றி தெளிவாக தெரியும். டெமோக்ரட்டிஸ் சொல்கிறாரு, இந்த கிரகங்கள் சீரற்ற நிலையில் இருக்கிறது, ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது, தன்மையில் வேறுபாடோடு இருக்கிறது, வளர்ச்சியில் வேறுபாடோடு இருக்கிறது, அதுவும் இல்லாமல் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதே பல கிரகங்களும் அழிய காரணமாக இருக்கிறது. இந்த நிலை சீரானால் எந்த கருவிகளும் இன்றி நம் கண்களாலேயே பல கிரகங்கள் இருப்பதை நம்மால் காண முடியும்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் சொன்னார்னா, இவர் ஏற்கனவே பல ரெக்கார்ட்ஸை பார்த்து வீனஸ் என்ற கிரகம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி கிரகங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட மோதல்கள் உண்டாகி இருப்பதை தான் இவர் இதன் மூலமா சொல்றாரு. ஹீப்ரூல வீனஸின் ஒளி அண்டத்தின் ஒரு எல்லையிலிருந்து மற்றொரு எல்லை வரை பிரகாசமாக ஒளிரும்னு குறிப்பிட்டிருக்காங்க. சைனீஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் டெக்ஸ்ட்ல வீனஸ் பகல் நேரத்தில் தெளிவாக தெரியும், வானத்தில் அது நகரும் போது சூரியனுக்கே சவால் விடும் அளவிற்கான ஒளியை அது வெளிப்படுத்தும்னு குறிப்பிட்டிருக்காங்க. வீனஸுடைய வெப்பம் சூரியனிடமிருந்து உள்வாங்கும் வெப்பத்தை விட அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்துதுன்னு வெனிரா 9, 10, 11, 12 ப்ரோப்ஸ் அனுப்புனது மூலமா நமக்கு தெரிய வந்தது. உடனே முட்டுக் கொடுக்கவே பிறந்த அறிவியலாளர்கள் வீனஸ் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய அளவிலான வாட்டர் வேப்பர் சர்ஃபேஸை வெப்பமாக்கி அங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை உருவாக்குது, இதனால தான் வீனஸில் வெப்பம் பயங்கரமாக இருக்குதுன்னு ஒரு கதையை விட்டாங்க. பட் உண்மையில் வீனஸ் கிரகத்தில் இருக்க மேகங்களுக்கு கீழ் ஆராய்ச்சி பண்ணும்போது வாட்டர் வேப்பர் ப்ராசஸ் அங்கே நடக்கலன்னு உறுதியாகியிருக்கு. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு மிக முக்கியமானதுன்னா அது வாட்டர் வேப்பர் ப்ராசஸ் தான். அப்படின்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வீனஸில் நடக்கலன்னு 1991ஆம் ஆண்டு சயின்ஸ் நியூஸில் ஆர் கோவன் என்பவர் எழுதியிருக்காரு. வால் நட்சத்திரமாக தோன்றிய வீனஸ் பூமியோட நெருங்கி வந்தபோது பூமியில் மிகப்பெரிய பிரளயம் உண்டாகியிருக்கு. ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை பூமியில் பயங்கரமான நிகழ்வுகள் இதனால நடந்திருக்கு.
இதன் விளைவாகவே வீனஸ் வால் நட்சத்திரமாக இருந்து இப்போது இருக்கும் கிரகமாக மாறுவதற்கு முன்பு பூமியோடு உண்டான அசம்பாவிதத்தால் வீனஸ் என்ற கிரகம் கிளாக் வைஸ் தான் சுழலுது. நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கும் மீதி எல்லா கிரகங்களும் கவுண்டர் கிளாக் வைஸ் தான் சுழலும், வீனஸ் மட்டும்தான் கிளாக் வைஸ்ல சுழலுது. ஒவ்வொரு முறையும் வீனஸ் வால் நட்சத்திரமா தறிக்கட்டு தெரிஞ்சப்ப பூமிக்கு ரொம்ப பக்கத்துல பல முறை வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்துல ஏகப்பட்ட எரிமலை வெடிப்புகள் உலகம் முழுக்க நடந்ததா பல்வேறு நாகரிகத்தைச் சேர்ந்த மக்களும் பதிவு செஞ்சிருக்காங்க. உலகத்தின் மிக பழமையான நாகரிகம்னு இந்த அறிவியல் உலகம் சொல்லும் மெசப்டேமியா நாகரிகமும் வீனஸ் என்ற கிரகத்தை வால் நட்சத்திரம்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த பாகத்துல வீனஸ், மார்ஸ் அண்ட் எர்த் ட்ரினிட்டி பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். அரிகாத்தோ மக்களை. That's all, folks.